லோக்சபா தொகுதி மறுவரை இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யாத போது தமிழகத்தில் அதை எதிர்த்து டிவிகே அரசு எதற்காக தீர்மானம் கொண்டு வந்தது? அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் தொகுதி மறுவரை செய்யவில்லை. பொதுவாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களின் எண்ணிக்கையில் 50% கூடுதலாக அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக அறிவிக்க ஏற்பாடு செய்துதான் இந்த மறுவரையறை செய்ய இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களின் சதவீதம் 24% இருக்கு. அப்ப அனைத்து மாநிலங்களுக்கும் 50% பொதுவாக உயர்த்தும் போது அதே 24% தான் மீண்டும் கடைபிடிக்கப்படும். அப்ப எங்கிருந்து அங்க பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது? அப்ப சரியாகத்தான் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. 1971 தொகுதி மறுவரை செய்யப்பட்டது. அப்ப 543 எம்பிக்கள் நிர்ணயிக்கப்பட்டது. குறிப்பாக 7.18 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி என்று நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப 1971 இருந்த மக்கள் தொகை பாத்தீங்கன்னா வெறும் 55 கோடி. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை அளவு 148 கோடி. அப்ப அந்த 543 பேரை வச்சு எப்படி மக்களை நம்ம பணிகளை செய்து எம்பிக்கள் நிர்வாகம் பண்ண முடியும்? மக்கள் பிரச்சனைகளை எவ்வாறு பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அதை தீர்க்க முடியும்? இதெல்லாம் இந்த ஆளும் டிவிகே அரசுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இருந்தால் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவார்களா? இப்ப தற்போதைய மறுவரையறையின்படி 543 எம்பிக்களுக்கு பதிலாக 816 எம்பிக்கள் அதிகரிக்க கூடும். அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 33% வாய்ப்பு வழங்கக்கூடும். அதற்கு தகுந்த சட்டம் இயற்றப்பட உள்ளது. இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கும்போது அப்ப அதிகப்படியான உறுப்பினர்கள் அதிகரித்து மக்கள் பணிகளை சிறப்பாக தொகைக்கு ஏற்ப செய்வதற்கு ஏற்றவாறு இந்த மறுவரை அமைக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 59 எம்பி சீட்டு கிடைக்கும். அதுல மகளிருக்கு 33% அடிப்படையில் 20 எம்பி சீட்டு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த மறுவரை நடந்தாதான் இந்த பெண்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஆனா அதை எதிர்த்து இந்த டிவிகே அரசு தீர்மானத்தை போடுறாங்க. இவங்க தான் பெண்களுக்கு முன்னுரிமை தருவாங்களா? இவங்க தான் பெண்ணியத்தை காப்பவங்களா? சிந்தித்து பாருங்க. அதுபோல தொகுதி மறுவரை நடந்த பின்பு தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 117 பேருக்கு மகளிருக்கு எம்எல்ஏ சீட்டு வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் பணிகளை மேற்கொண்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆனால் அதை தடுக்கின்ற விதத்திலும் இந்த டிவிகே அரசுடைய தீர்மானம் இருக்கிறது. இவர்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பும் அதிகாரத்தையும் வழங்குபவர்களா? பெண்களை முன்னிலைப்படுத்துகிறோம், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று போலி வேடம் போடும் டிவிகே அரசு அந்த பெண்களுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவர்களுக்கு முன்னுரிமையையும் அதிகாரத்தையும் வாய்ப்பையும் வழங்குகின்ற இந்த தொகுதி மறுவரையை ஏன் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியது? இதை மகளிர் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை யார் எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் அல்லது மத்திய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அது வெற்றி பெறாவிட்டாலும் இயல்பாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 81, 82 படி தாமாகவே 7,18,000 மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி என்ற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இந்தியா முழுமைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்துவிடும். அதனால தான் இப்போது உள்ள டிவிகே அரசும் முன்பு ஆட்சி செய்த திமுக அரசும் சிறுபான்மை மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக பாஜகவை எதிர்க்கிறோம் என்று போலி வேடமிடுவதற்காகத்தான் தமிழக சட்டசபையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா கொண்டு வருவதற்கு எதிராக இவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள்.